ஓம் சாந்தி 18/5/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 25/3/2005. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு மாஸ்டர் ஞான சூரியனாகி அனுபவம் எனும் ஒளி கிரணங்களை பரப்புங்கள், ஞானத்தை வழங்கும் வள்ளலாகுங்கள். அதாவது ஞானத்தின் மூலமாக ஆத்மாக்களுக்கு பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலாகுங்கள், மேலும் தபஸ்வி ஆகுங்கள். பாபா தலைப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைய உலகத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, முழு உலகத்துக்கும் சுகம் சாந்தியின் தேவை அதிகமாக இருக்குது. ஆகையினால் எப்படி சூரியன் முழு உலகத்துக்கு நன்மை செய்தோ அதே போல் சிவ பரமாத்மா முழு உலகத்துக்கும் எப்படி நன்மை செய்கிறாரோ அதுபோல் குழந்தைகளும் மாஸ்டர் ஞான சூரியனாகி தனக்குள்ள எல்லாத்தையும் தூய்மை சுகம் சாந்தி எல்லாத்தையும் நிறைச்சிக்கிட்டு அந்த அனுபவத்தின் ஒளி கிரணங்களை முழு உலகத்துக்கும் பரவ செய்யுங்க. அனுபவி ஆகுங்க. அனுபவித்து பிறகு உங்கள் மூலமாக அது எல்லாருக்கும் போகணும். உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வரவங்க உங்கள் மூலமாக ஏதாவது ஒன்று அவங்க அனுபவம் பண்ணணும். அவங்க துக்கத்தை கொஞ்சம் நேரம் மறக்கணும். உங்கள் மூலமாக கொஞ்சம் நேரம் அமைதி அவங்க அனுபவம் பண்ணணும். அப்படி உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. மேலும் அவங்களுக்கு பாக்கியத்தை உருவாக்கி கொடுங்க. மேலும் தபஸ்வி ஆகுங்க. உங்களுடைய தபஸ்யாவின் சக்தி இப்போ முழு உலகத்துக்கும் தேவைப்படுது அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தனது தூய அன்ன பறவைகளான குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகள் எல்லாருமே பாபா என்ன பாவனையில் பார்க்குறாருன்னா, தூய அன்னப்பறவை நம்முடைய சம்பூர்ண ஸ்டேஜில் பாபா நம்மளை பார்க்குறார். குழந்தைகளும் அன்பு என்னும் கயிற்றில் இணைந்து ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள். ஏன்னா நம்மளை பாபாவோட எது இணைக்குதுன்னா அந்த அன்பு தான். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம். எந்த அளவுக்கு தூய்மையோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலை. கல்பம் முழுவதிலும் உங்களது பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடையாது. தங்களது பாக்கியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். உங்களது பாக்கியம்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா நிகழ்காலத்திலும் பரமாத்மாவின் பராமரிப்பு, பரமாத்மாவினுடைய கல்வி, பரமாத்மாவினுடைய வரதானங்களால் வளர்றீங்க. பிறகு நாளை விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகிறீங்க இல்லை ஆகவே வேண்டும். இது ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்றார். பிறகு பூஜைக்குரியவர் ஆகும்பொழுது கூட சிரேஷ்ட ஆத்மாக்களான உங்களது பூஜை கூட எப்படி நடக்குதுன்னா, விதிப்பூர்வமான பூஜை உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு நடக்கிறது மாதிரி விதிப்பூர்வமான பூஜை வேறு யாருக்குமே நடக்கிறதில்ல. ஆக நிகழ்காலம் சங்கமயுகம், எதிர்காலம் உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபம், இது எல்லாத்தையும் பாருங்கள். இதில் எல்லாத்துலேயும் உயர்ந்தவர்கள் யார்? மிக மிக உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். ஜட சித்திரங்களும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் கூட பூஜை நடக்குது. உங்களுடைய ஜட சித்திரங்களும் கூட உங்களுடைய ஒவ்வொரு கர்மா சங்கமயுகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அங்கே பூஜை நடக்குது. அநேக தர்ம பிதா மகான் ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆனால் இது போல் விதிபூர்வமான பூஜை அவங்களுக்கு யாருக்காவது உண்டா? கிடையாது. உயர்ந்த பரமாத்மாவின் குழந்தைகளான உங்களுக்கு தான் இது நடக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு செயலையும் கர்மயோகி ஆகி விதிப்பூர்வமாக செய்கிறீங்க இல்லையா? அதனுடைய பலனாக தான் விதிப்பூர்வமான பூஜை உங்களுக்கு துவாபரயுகத்தில் நடக்குது. துவாபரயுகத்திலிருந்து ஆக உயர்விலும் உயர்வான பகவான் குழந்தைகளான உங்களுக்கும் உயர்விலும் உயர்வான பிராப்தியை கொடுக்குறாரு. ஆக இதெல்லாம் நினச்சி நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும். எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கு அதிகாரி ஆகிருக்கீங்க. இதெல்லாம் நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, ஹோலி என்றாலே தூய்மை, ஹோலியஸ்ட் ஹையஸ்ட், அதாவது மிக மிக தூய்மையான மிக மிக உயர்வான அப்படின்னு அர்த்தம்ன்றார். ஏன்னா இந்த பிராமண வாழ்வின் அஸ்திவாரமே தூய்மை தான்.
எண்ணத்திலும் தூய்மையின்மை உயர்நிலையை பெற விடாது. அதனால் எண்ணத்தில் கூட அப்பவித்திரத்தன்மை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் உயர முடியாது, உயர்ந்த ஸ்டேஜ் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால தூய்மை தான் சுகம் சாந்தியினுடைய பிறப்பிடம். தூய்மை தான் சர்வ பிராப்திகளினுடைய சாவி. எனவே உங்களுக்கான ஸ்லோகன் தான் இது, யோகி பவ பவித்ர பவ. அதனால் பாபா சொல்கிறாரு, யோகி ஆகுங்க, தூய்மை ஆகுங்க. நினைவார்த்தமான ஹோலியில் கூட பாருங்கள், முதல்ல என்ன செய்கிறாங்க, எரிக்கிறாங்க, பிறகு கொண்டாடுறாங்க. எரிக்காமல் யாருமே கொண்டாட மாட்டாங்க. அதனால் முதல்ல தூய்மையின்மையை எரிக்கிறாங்க. யோக அக்னியால் தூய்மையின்மையை நீங்களும் எரிக்கின்றீர்கள். இதன் நினைவாக தான் அவங்க நெருப்புலாம் எரிக்கிறாங்க. எரித்த பிறகு தான் தூய்மை அடைந்து குஷியில் கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய நினைவார்த்தம் அப்படின்றார். தூய்மையின் நினைவாக தான் சந்திப்பை கொண்டாடுகின்றனர். ஏனெனில் நீங்கள் அனைவரும் தூய்மையின்மையை எரிக்கின்றீர்கள். பிறகு பரமாத்மாவின் தொடர்பால் செந்நிறமாக ஆகின்றீர்கள். அதாவது சிவப்பாக சக்திசாலியாக மாறுறீங்க அப்படின்றார். ஏன்னா சக்தியினுடைய நிறம் என்ன, செந்நிறம், சிகப்பு அப்படின்றார். அப்போ நீங்கள் எப்போ பரமாத்மா தொடர்புக்கு வரீங்களோ அப்போ செந்நிறமாக ஆயிடுறீங்க அப்படின்றார். அப்போது அனைத்து ஆத்மாக்கள் குறித்து நல்ல ஆசை, நல் விருப்பங்களுடன் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். எல்லார் பொருட்டு உங்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா, சுப பாவனை, சுப காமனா, சுப பாவனை, சுப விருப்பம்தான் உங்களுக்கு ஏற்படுது. அந்த பாவனையோட எல்லாரையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. இதன் நினைவாகவே மங்களகரமான சந்திப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோலி கொண்டாடுறாங்க. எனவே பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் இதனையே நினைவூட்டுகிறார். எப்போதும் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும்னா, ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும். தனது ஆசிகள் எனும் சுப பாவனையுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுங்கள். ஒருத்தவங்க சந்திக்கும்போது நீங்கள் அந்த சுபபாவனையோடு சேர்ந்த ஒரு மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுங்க. ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க அப்படின்றார். ஏனெனில் ஒருவர் உங்களுக்கு சாபமே கொடுத்தாலும் அவர் தூய்மையின்மைக்கு வசமாகியுள்ளார். ஒருவேளை நீங்கள் சாபத்தை மனதில் வைத்தீர்ப்பீர்கள் ஆனால் மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியுமா? அவங்க கொடுக்கக்கூடிய சாபத்தை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டா உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? சுகத்தை அனுபவம் செய்ய முடியுமா அப்படின்றார். மாறாக ஏன், என்ன, எப்படி, யார் எனும் வீண் எண்ணங்களின் வரிசையால் துக்கத்தான அனுபவம் செய்ய முடியும். அதனால் சாபம் பெறுவது என்பது தன்னையும் அமைதியை இழக்க செய்து துக்கத்தையும் அனுபவம் செய்ய வைக்கும். அதனால் யார் சாபத்தை கொடுத்தாலும் எடுத்துக்காதீங்க. அவங்க அந்த நேரம் அது அவங்க கொடுக்குறாங்கன்னா என்ன, அவங்க தூய்மை இழந்திருக்கிறாங்க. ஆக தூய்மையான ஆத்மாவாகிய நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். இதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு சொல்கிறாரு பாபா. அதனால் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தான சுகமே கொடுங்க, சுகத்தையே பெறுங்க. ஆக குழந்தைகள் அனைவரும் ஆசீர்வாதம் பெறவும் ஆசீர்வாதம் தரவும் கற்றுக்கொண்டீர்கள் தானே? நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா பாபா அப்படின்னு கேட்குறார். உறுதிமொழி மற்றும் உறுதித்தன்மை. ஏன் பாபா இது ரெண்டையும் பிரித்து சொல்கிறார்? உறுதிமொழி உங்கள்கிட்ட திடத்தன்மையோடு இருக்கணும். ஒரு உறுதிமொழி எடுக்கிறோன்னா அது கடைசி வரைக்கும் அதை மீறவே கூடாது. திட சங்கல்பத்தோடு உறுதிமொழி எடுக்கணும். அதான் உறுதித்தன்மை அப்படின்றார். உறுதியுடன் உறுதிமொழி செய்யணும். இன்றைக்கி சொல்கிறோம், நாளைக்கு அதை மறக்கிறது, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறோமோ அப்படியே கடைசி வரைக்கும் செஞ்சு காட்டணும் அப்படின்றார். எப்படிப்பட்ட உறுதிமொழி எடுக்கணும்னா, சுகத்தையே தருவேன், சுகத்தையே பெறுவேன், ஆசீர்வாதம் கொடுப்பேன், ஆசீர்வாதம் பெறுவேன். இந்த மாதிரி நீங்கள் திடத்தன்மையோட உறுதிமொழி எடுங்க. இந்த உறுதிமொழி எடுக்கக்கூட உங்கள்கிட்ட தைரியம் இருக்கா அப்படின்றார். ஏன்னா சூழ்நிலை மாறும்போது என்னால் கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, நான் பாபா என்ன எனக்கான ஸ்ரீமத் கொடுத்துருக்காரோ அதன்படி தான் நடப்பேன் அப்படின்னு உங்களால் தைரியமாக உறுதிமொழி எடுக்க முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் நான் ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை தான் பெறுவேன். அப்படி உங்களால் இருக்க முடியுமா? முடியும்னா கையை தூக்குங்க. பக்கா தானே அப்படின்னு கேட்குறார். கச்சாவாக ஆகக்கூடாது அப்படின்றார். அதனால்
உறுதிதான் வெற்றியினுடைய திறவுகோல், சாவி அப்படின்றார். ஆக அனைவரிடமும் இந்த உறுதித்தன்மையின் சாவி இருக்கா? சாவி உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கா? ஏன்னா இந்த சாவியை மாயா திருடிடும். அதனால் மாயா உங்கள்கிட்ட திருடவில்லை தானே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா மாயாவுக்கு அந்த சாவி ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய உறுதித்தன்மை இந்த சாவியை திருடிட்டு போக தான் பார்க்கும் அது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார். எப்போதும் இந்த எண்ணத்தை நினைவில் வைங்க, மறந்துடாதீங்க. நினைவில் வைங்க, நான் செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன், நடந்தே தீரும். இது ஏற்கனவே கல்பத்துக்கு முன்னாடி நடந்தேறியிருக்கு, இப்போ நடக்கும். இதனை தான் நிச்சய புத்தி விஜயந்தி அப்படின்னு சொல்லப்படுதுன்றார். ஏன்னா நாடகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா வெற்றியில் தான் அது முடியுது. ஆக நாடகம் கூட வெற்றியாகவே அமைக்கப்பட்டிருக்கு. ஆக கல்பத்துக்கு முன்னே அடைந்த வெற்றி இப்போ அடைய போகிறோம். அதனால் இதில் என்ன இருக்குது? ஏற்கனவே செய்ததை செய்ய போகிறோம், அவ்வளோதான் அப்படின்றார். இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றார். ஆனாலும் சில நேரம் ஏன் கடினமாகுது அப்படின்னு கேட்குறார். பாப்தாதாவிற்கு அந்த சமயத்தில் இரக்கம்தான் வருகிறது. என்ன சொல்வது? அன்பு ஏற்படுகிறது. என்ன அன்பு வருகிறது? ஒரு புறம் பாபா என்னுடன் இணைந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னோட இணைஞ்சிருக்கிறாருன்னா அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க? அப்புறம் ஏன் கடினமாக இருக்குது? பாபா என்னோட இருக்கிறாருன்னா அங்கே கடினம் என்பதே இருக்காதே அப்படின்றார். உண்மையான அன்புன்னா கண்டிப்பாக நினைவு இருக்கும், இணைஞ்சு இருப்பீங்க. நினைவு இருக்குதுன்னா இணைஞ்சு இருக்கிறீங்க. இணைஞ்சு இருக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி தான் அடைவாங்க. ஏன் தோல்வி வருது? ஏன் பலகீனம் வருது அப்படின்னு கேட்குறார். சர்வசக்திவான் பாப்தாதாவோ கம்பைண்டாக இருக்கும்போது பிறகு ஏன் பலகீனம் அடைகிறீங்க? பிறகு ஏன் தனியாக போகிறீங்க அப்படின்னு கேட்குறார். நீங்கள் பலவீனமாகவே இருந்தாலும் கூட பாப்தாதா உங்களோட இருக்காருன்னா அவர் யார்? சர்வசக்திவான் இல்லையா? தந்தையை விட்டு தனித்திருக்கும் பொழுது தான் பலவீனம் அடைகிறீங்க. அப்போ எப்போல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது கடினமாக இருக்குது, இது எப்படி செய்வேன் அப்படின்னு எப்போல்லாம் உங்கள்கிட்ட பலகீனம் எட்டி பார்க்குதோ அப்போ நீங்கள் பாபாவோட இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பாப்தாதாவோட இணைஞ்சு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாப்தாதாவினுடைய உதவி அங்கே இருக்கும். அங்கே பலவீனம் வெளிப்படாது அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நேரமும் சகயோகியாக இருக்கவே செய்கிறார். சிவபாபா பரந்தாமத்திலிருந்து எதுக்கு வந்திருக்காரு? குழந்தைகளுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்காரு. பிரம்மா பாபா கூட தன்னுடைய பூத உடலை விட்டுட்டு ஒளி உடலை எதுக்காக எடுத்திருக்காரு? குழந்தைங்களுக்கு உதவி செய்ய தானே. அப்போ பாப்தாதா 2 பேருமே உதவி செய்யறதுக்கு முன்னாடி வரும்போது நீங்கள் ஏன் கடின உழைப்பை அனுபவம் செய்கிறீங்க? நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறார். இந்த உழைக்கிற சமஸ்காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அது உங்களை இழுக்குதா அப்படின்னு கேட்குறார். ஆகையினால் இந்த கடின உழைப்பில் இருந்தெல்லாம் விடுபடணுன்னா பாபாவுடைய அன்பில் மூழ்கிடுங்க, லவ்லின்னு ஆகிடுங்க. ஏன்னா இந்த அன்பு என்ன பண்ணுன்னா அந்த கடின உழைப்பிலேருந்து உங்களை விடுவிச்சிரும் அப்படின்றார். ஆகையினால கடின உழைப்பிலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னாவே நம்ம சகஜயோகி அப்படின்றார். பாப்தாதா முக்கியமாக பரந்தாமத்திலிருந்து குழந்தைகளுக்காக பரிசு கொண்டு வந்திருக்கார். என்ன பரிசு கொண்டு வந்திருக்கார்? உள்ளங்கையில் சொர்க்கத்தினுடைய பரிசை கொண்டு வந்திருக்கார். அதனால் பாப்தாதாவுக்கு குழந்தைங்க உழைக்கிறது பிடிக்கவே இல்லையா. அதனால் நம்ம உழைக்கவே கூடாது, அன்புலையே என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் சுலபமாக அடையணும் அப்படின்னு பாப்தாதா ஆசைப்பட்றாங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கிறத தான் பார்க்க விரும்புகிறாங்க. ஆகவே உழைப்பென்னும் மாயையின் யுத்தத்திலிருந்து விடுபட சங்கல்பம் மூலமாக நீங்கள் ஹோலியை எரிப்பீங்களா? ஏன்னா எரிப்பது என்றாலே பெயர் அடையாளம் கூட தெரியக்கூடாது, சுத்தமாக அழிஞ்சு போகணும். அந்த மாதிரி எரிக்கணும் அப்படின்றார். எந்த பொருளையுமே எரிச்சிட்டோம் அப்படின்னா பெயர் உருவம் அழிஞ்சே போயிடும், அதனுடைய தோற்றம் எல்லாமே மாறிடும் அப்படின்றார். அதுபோல் நீங்கள் ஹோலி கொண்டாடணும். அந்த மாதிரி நம்மகிட்ட அந்த அம்சம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த கடினத்தன்மை எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் உறுதித்தன்மையை ஸ்ட்ராங்காக நீங்கள் உறுதிமொழி எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ கையை தூக்கிறது ஸ்தூலமான கையை அசைக்கிறது இல்லை, உங்கள் மனமெனும் கையை அசைங்க. இந்த கையை அசைப்பது ரொம்ப ஈஸி, ஆனால் மனதால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு செய்யணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. அதே போல் இறுதியாக வந்தாலும் கூட விரைவாக செல்வதற்கான வாய்ப்பு இங்கே உங்களுக்கு இருக்குது அப்படின்றார். ஏன்னா முடிவான ரிசல்ட் இன்னும்
வெளியாகலை. ஆக கடைசியாக வந்தவர்கள் கூட முதலில் வந்தவர்கள் இறுதியில் வந்தவர்களை விட முன்னேற முடியும் அப்படின்றார். அதாவது லாஸ்ட்டாக வந்தவங்க கூட முன்னாடி இருக்கிறவங்கள விட முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உங்களுடைய முயற்சியை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், திடத்தன்மையோடு இருக்கணும். லட்சியத்தை நினைவில் வச்சு நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கல்பமாக நான் அடைஞ்சிருக்கேன், அடைந்தே தீருவேன் அப்படி நினைங்க, அப்படி செய்யுங்க. அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் வெற்றி அடைய முடியுன்றார். நிகழ்காலத்தில் பாப்தாதா 2 விஷயங்கள் மேலே கவனம் கொடுக்குறாரு, கவனத்தை ஈர்க்கிறாரு. ஒன்று வந்து ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைக்கணும், மற்றொன்று வந்து ஸ்டாக் சேமித்து வைக்கணும். ஸ்டாப் மற்றும் ஸ்டாக் சொல்கிறாரு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றார். ஏன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் நம்ம ஸ்திதி வந்து எங்கேயுமே கெட்டு போகாமல் போயிட்டே இருக்க முடியும், முன்னேறி போக முடியும். அதே போல் நமக்கு வந்து கஜானாவினுடைய சேமிப்பும் இருக்கணும், அதுதான் நமக்கு வந்து உதவி செய்யும்ன்றார். அது முக்கியமாக 3 பொக்கிஷங்களை வந்து சேமிப்பு செய்யுங்க அப்படின்றார். அதாவது ஸ்டாக் சேமிப்பு பண்ண வைக்க சொல்கிறால அதுலேயும் 3 விதமானது இருக்குது. அந்த 3 விதமானதை சேமிப்பு செய்யுங்கன்றார். ஒன்று வந்து தனது முயற்சிக்கான கைமேல் பலனை வந்து சேமிப்பு செய்யுங்க. 2வது திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்யுங்க. தான் மட்டும் திருப்தியாக இருப்பது கிடையாது, பிறரையும் திருப்தி செய்யணும். ஏன்னா திருப்தி செஞ்சோன்னா நமக்கு பலன் என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றார். அந்த கணக்கையும் சேமிப்பு செய்யுங்க. அவ்வப்போது ஆசிகளை சேமிப்பு செய்த போதும் போக போக சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பமடைந்து தைரியத்தை இழந்துடக்கூடாது அப்படின்றார். ஆகவே ஆசிகளின் கணக்கும் கூட ஆசீர்வாதத்தோட கணக்கும் வந்து வேணும் அப்படின்றார். அப்போ அதை சேமிக்கணுன்னா அதற்கான விதி வந்து திருப்தியாக இருக்கணும் அப்படின்றார். நீங்களும் திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். 3வது வந்து சேவை மூலமாக பலனை வந்து சேமிப்பு செய்யணும். ஆக இந்த 3 சேமிப்பை வந்து செய்யுங்க அப்படின்றார். சேவையிலும் கூட முக்கியமாக நிமித்தமான, அதாவது நான் ஒரு கருவின்ற ஒரு உணர்வு இருக்கணும். பணிவு, அகங்காரமற்ற வார்த்தை, எல்லையில்லாத சேவை. இந்த மாதிரி எல்லாமே பாபா தான் செய்பவர், செய்விப்பவர். என்னை வந்து செய்ய வைக்கிறார். இதுதான் எல்லையில்லாத சேவை. இந்த 3 கணக்கையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3லையும் நான் வந்து சேமிப்பு செஞ்சுருக்கேனா அதுன்றத, சேமிப்பில் இருக்கா அல்லது நஷ்டத்தில் இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்றார். சில நேரம் பாபா சொல்கிறாரு, எனது அகந்தை கூட நிறைய பேர் குழந்தைங்கள்ட்ட வருதான். பாபா சொல்கிறாரு, ஆசை என்றாலே என்னவென்று தெரியாத நிலை இருக்குதா, அதை வந்து பாருங்கள் அப்படின்றார். இந்த பெயர் புகழ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றார். ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளல் ஆகுங்க. நீங்கள் வந்து பெறக்கூடியவராக இருக்கக்கூடாது. இந்த நான் எனது போனாவே பெறக்கூடிய சம்ஸ்காரம் வரும், எதிர்பார்ப்பு வரும். அதனால் கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்க. வள்ளலின் குழந்தை இல்லையா, நீங்கள் வள்ளலாக ஆகுங்க. பெறக்கூடிய சம்ஸ்காரம் வேணாம் அப்படின்றார். இப்போ உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப துக்கம் அதிகரிச்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, இன்னும் போக போக துக்கம் அதிகமாக தான் ஆகும் நாளுக்கு நாள். எனவே மாஸ்டர் ஞான சூரியனாகி அனுபவம் எனும் ஒளி கிரணங்களை உலகத்துக்கு நீங்கள் கொடுங்க. ஒரே நேரத்தில் சூரியன் எத்தனை நல்ல பலனை கொடுக்குது. ஒன்று மட்டும் வெறும் ஒளி தருவது மட்டும் கிடையாது, சக்தியும் கொடுக்குது, அநேக நல்ல பலன்களையும் கொடுக்குது இல்லை. அதே போல் நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் ஞான சூரியனாகி சுகம், குஷி, அமைதி, ஒத்துழைப்பு என்னும் கதிர்களை பரவ செய்யுங்க. அதோட அனுபவம் செய்ய வைங்க அப்படின்றார். உங்கள் முகத்தை பார்த்த மாத்திரமே துக்கமான முகம் சிறிதேனும் மலரணும். அவங்க துக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்சமாவது அந்த துக்கத்திலேருந்து உங்களை பார்த்ததை அவங்க விடுபடணும் அப்படின்றார். இது மேலாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. நீங்கள் பாக்கியத்தை உருவாக்கி கொடுங்க, தபஸ்வி ஆகுங்க. நீங்கள் செய்யும் தபஸ்யாவின் ஜுவாலை ஏதேனும் ஒன்றை வந்து அனுபவம் செய்விக்கும் வகையில் அத்தகைய ஒரு தபஸ்வியாக நீங்கள் ஆகுங்க. வாணி சொல்கிறது மட்டும் போதாது, அனுபவமும் செய்ய வைங்க. அனுபவம் தான் எப்போவுமே நிலச்சிருக்கும். ஏன்னா வார்த்தைகள் கேட்கும்போது நல்லாயிருக்கும், பிறகு மறந்து போயிடுவாங்க. ஆனால் அனுபவம் வந்து எப்போவுமே மறக்காது அப்படின்றார். அதனால் அனுபவம் செய்ய வைங்க. தன்னுடைய தொடர்பில் வருபவர் அனைவருக்குமே தனது ஒத்துழைப்பால் தைரியம், ஊக்கம், உற்சாகம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து பாபாவோட சேர்த்து வைங்க, பாப்தாதாவோட அப்படின்றார். அதுதான் உங்களுடைய சேவையே. அதனால் கடின உழைப்பெல்லாம் கொடுக்காதீங்க, தானும் கஷ்டப்படாதீங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் நிமித்தமான கருவி தான். அதனால் எல்லாமே செய்கிறது யார்?
ஸோ பாபா உங்களுடைய வேலையை ஊக்கம் உற்சாகத்தினுடைய நல்ல ஒரு அதிர்வலையை நீங்கள் பரவ செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்றார். எத்தனை ஆத்மாக்களை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, அனுபவம் செய்ய வச்சுருக்கிறீங்க. அதனால் உறுதி பெற அந்த சாவி கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கும் அந்த உறுதித்தன்மையினுடைய சாவி கொடுத்துருக்குறீங்க. இதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்றார். இதெல்லாம் கல்பமாக நீங்கள் அடைந்த விஷயந்தான். ஆகையினாலும் உங்கள் மனதில் ஒரு தைரியத்தை கொண்டு வாங்க, ஆகியே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொண்டு வாங்க அப்படின்றார். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. ஞானம் நிறைந்த மனோநிலை மூலமாக இன்னல்களை கடந்து செல்லும் அங்கதனை போன்று ஆடாது அசையாதவர் ஆகுங்கள். ஞானம் நிறைந்த மனோநிலை, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஞானம் புத்தியில் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே சாட்சியாக பார்ப்போம். அதே போல் கல்பமாக என்ன நடந்ததோ அதுதான் நடக்குது. ஆக எப்படிப்பட்ட இன்னல்களையும் கடந்து செல்லக்கூடிய அங்கதனை போன்று ஆடாது அசையாதவர் ஆகுங்கள். ராவண ராஜ்யத்தின் எந்த ஒரு இன்னலும் மனிதரும் எண்ணத்தளவிலும் இம்மி அளவும் அசைந்துவிட முடியாது. அத்தகைய ஆடாத அசையாதவர் எனும் வரதானம் பெற்றவங்களா ஆகுங்க. ஏனெனில் இன்னல்கள் எதுவானாலும் அது நம்மை வீழ்த்த வரலை, மாறாக உறுதி பெயர் நம்மளை ஸ்ட்ராங்காக தான் வருது. ஆக ஞானம் நிறைந்தவர்கள் ஒருபோதும் காகிதத்தை கண்டு குழப்பமடைய மாட்டாங்க. மாயா எந்த ரூபத்தில் வேணாலும் வரட்டும், ஆனால் நீங்கள் யோக அக்னியை ஏற்றி வையுங்க, தடம் தெரியாமல் தானே அழிந்து போகும். அசையாத மனோநிலையில் நீங்கள் நிலச்சி இருப்பீங்க அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு. சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகியிருந்தால் வீண் சங்கல்பங்களால் நேரம் விரயமாகாது. அவ்வியக்த இஷாரா. ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினம் ஆளுமையையும் கையாளுங்கள். தூய்மையின் ஆதாரத்திலேயே பிரம்மா பாபா ஆதிதேவன் முதல் இளவரசன் ஆகிறார். அவ்வாறே நீங்களும் தந்தையை பின்பற்றி முதல் எண்ணுக்கான பட்டியலில் வாருங்கள். ஏனெனில் பிராமண பிறவியின் சமஸ்காரமே தூய்மைதான், உங்களது உன்னத உயர்வே தூய்மைதான். ஆக தூய்மையை தாரணையில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.